அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு செல்வது உறுதி என பன்னீர்செல்வம் கூறிய நிலையில் அதற்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்ததாக பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்த நிலையில் இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டு தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம் வச்சுக்க. சொல்லு, நான் பகிரங்கமாக சொல்கிறேன். சொல்லு. அப்படி இருந்தால் திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படி தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிட்டுது. மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிறீ, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்காரு. பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை, பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். ஒரு நாள் என்னை மாண்புமிகு அம்மா அழைத்து, பன்னீர்செல்வம், எனக்கு கொஞ்சம் நிதி சுமை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் வழக்குகள் எல்லாம் என் மேல் போட்டி இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள் அம்மா கேட்குறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்துவிடுகிறேன் அப்படின்னு கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மார்கள் தந்தார்கள். 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா சிந்திச்சு பாரு. அது மட்டும் இல்லை, போடி நாயக்கனூரில் அம்மா 89 போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.